கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாருக்கும் பரிச்சயப்பட்ட ஒரு வார்த்தை தான் அந்நிய அக்கினி என்கிற ஒரு தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட அதிக விஸ்தாரமாய் நான் பகிர்ந்து கொள்ளட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்நிய அக்கினியை குறித்த விவரங்களை நாங்கள் தேவ செய்தியை நம்ம இந்த நாளில் கேட்க இருக்கிறோம். பொதுவா தேவனுடையது அல்லாத எல்லாமே அந்நியமாகவே காணப்படுகிறது. இந்த பூமியில சபை என்பது அவருக்கு ஏற்ற மனவாட்டியா இருக்கும்போது உலகம் என்பது அவருக்கு அந்நியமாகவே காணப்படுகிறது. அல்லது ஆதி காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்கு உலகம் பாத்திரமா இருக்கவில்லை என்பதை எபிரேயர் 11வது அதிகாரம் கடைசி பகுதியிலே நாம் வாசிக்க முடியும். இயேசுவானவரும் சீசரிடத்திலே பேசும்போது யோவான் 17வது அதிகாரத்திலே சொல்லும்போது, நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆண்டவர் பேசின எல்லா பகுதியிலுமே பார்க்கும்போது ஆண்டவர் வேறு பிரிப்பு உண்டாக்கி கொண்டே இருப்பதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். அது ஆதியிலிருந்து அப்படிதான். ஏதேன் தோட்டத்துல அவர் 2 விருட்சங்களை, எத்தனையோ விருட்சங்களை உண்டாக்கினா அதுல பெயர் சொல்லக்கூடிய 2 விருட்சங்களை உண்டாக்கின விஷயத்திலும் கூட ஆண்டவர் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், ஜீவ விருட்சம் என்று சொல்லி வெவ்வேறு இந்த ரெண்டுமே ஒன்றுக்கொன்று முரண்பாடாய் நிற்கக்கூடிய விதத்துல தேவன் ஏற்படுத்தி இருந்தார். அதே போலதான் இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா நம்முடைய மனுஷன் அப்படிங்கிறவன் ஆவி ஆத்ம சரீரத்தை கொண்டவன். அப்ப மாம்சம் வேற ஆவி வேற என்பதை ஆண்டவர் அடையாளப்படுத்தியே அவர் எல்லா விஷயங்களையும் காண்பிக்கிறார். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்றும் ரோமர் 8வது அதிகாரத்தில் நீங்கள் நானும் வாசிக்க முடியும். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியின்படி ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அளித்தால் பிழைப்பீர்கள் என்பதாகவும் வேதத்திலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆக ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை, தம்முடைய சபையை குறித்து பேசுகிற இடங்களை எல்லாம் நாம் பார்க்கும்போது அவருடைய சபைக்கு விகற்பமாய் இருக்கக்கூடிய யாதொன்றும் உள்ளே பிரவேசிக்க அவர் ஒரு காலும் அனுமதித்ததில்லை, அனுமதிக்கிறது இல்லை, அனுமதிக்க போகிறதும் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்நிய அக்கினி என்கிற இந்த தலைப்புல கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படிங்க கூடி வந்திருக்கிறோமே. இந்த அந்நிய அக்கினி எப்பொழுது, எங்கே, எவ்விதமான காரியத்தை கொண்டு வருகிறது என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதனாலதான் நம்ம 2 விருட்சங்களை குறித்து பார்க்கும்போது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தினுடைய விளைவு என்ன? மரணம், அது சாகவே சாவுங்கிற காரியம். ஜீவ விருட்சத்தினுடைய விளைவு என்ன? என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற, என்றென்றைக்கும் பிழைக்கவே பிழைப்போம் அப்படிங்கிற காரியத்தை வேதத்துல பார்க்க முடியும். ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். எஸ்தர் புஸ்தகத்துல நாம் பார்க்கும் எல்லாருக்குமே தெரியும். எஸ்தர் புஸ்தகத்துல யூத ஜனங்களை குறித்து வேதம் சொல்லும் போது அவர்கள் அந்நியர்கள் மத்தியிலே, அதாவது அவர்கள் அந்நிய தேசத்திலே, அந்நிய புத்திரர்கள் மத்தியிலே, அவர்கள் பாபிலோனியர்களுக்கு மத்தியிலே, மேதிய பெர்சிய ராஜ்யபாரத்திலே இருந்த ஜனங்களுக்கு மத்தியிலே, புறஜாதிகள் அவர்களுக்கு மத்தியிலே எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், அவர்களுடைய வழக்கம் மற்ற எல்லா ஜனத்திற்கும் விகற்பமாகவே இருந்தது என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். அதுதான் எஸ்தர் புஸ்தகத்துல நாம் பார்க்கும்போது, எஸ்தர் புஸ்தகம் 3வது அதிகாரம், எஸ்தர் 3வது அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கும்போது, ஒருவித ஜனங்கள், சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் எப்படி இருக்கு? விகற்பமாய் இருக்கிறது. என்டையர்லி டிஃப்ரெண்ட், அதாவது முற்றிலுமாய் வித்தியாசப்பட்டதாய், பாரதூர வித்தியாசம் கொண்டதாய் காணப்படுகிறது. எல்லா ஜனங்களிலும் இவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்பதை வேதம் காண்பித்து கொடுக்கிறது. அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்திலுமே நமக்கு காண்பித்து கொடுக்கிற இந்த வேதவசன வெளிச்சத்தை பார்க்கும்போது அந்நியமான காரியங்கள் உள்ளே வரக்கூடாது. அவருக்கு பிரியமில்லாத, அவருக்கு விருப்பமில்லாத யாதொன்றும் உள்ளே வருவதை தேவன் என்ன செய்கிறதில்லை, அனுமதிக்கிறது இல்லை. ஆகதான் நம்ம இந்த செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்டு அதை தொடர்ந்து நம்ம படிக்கலாம். மன்னிக்கவும், லேவியராகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை ஒருவர் வாசிக்க கேட்போம். லேவியராகமம் 10வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள்.
கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் சேர்த்தார்கள் என்று நம்ம இங்க கவனிக்கிறோம். அப்போ நாதாபும் அபியுவும், ஆரோனுடைய குமாரர் நாதாபும் அபியுவும் கர்த்தருடைய சன்னிதானத்துல அந்நிய அக்கினி என்ன செய்தார்கள், கொண்டு வந்தார்கள் என்று நாம் இங்க கவனிக்கிறோம். ஆங்கிலத்தில் ஸ்ட்ரேஞ்ச் ஃபயர் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கும். அந்நிய அக்கினி, இது குறித்து ஒருவேளை அந்நிய அக்கினா ஆண்டவர் கட்டளையிடாத அக்கினி என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் அதாவது யாத்திராமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 40வது அதிகாரத்துல பார்க்கும் போதெல்லாம் ஆசரிப்பு கூடாரத்துல எப்படிப்பட்ட பணிவிடைகள் செய்யப்பட வேண்டும், அதுவும் எப்படி செய்யப்பட வேண்டும் என்கிற காரியங்களை காண்பிக்கும் போது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து எடுக்கப்படுற, பலிபீடத்திலிருந்து எடுக்கப்படுற அக்கினியை குறித்தெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் வேதத்திலே பார்க்க முடியும். அப்ப இங்கே கர்த்தர் தங்களுக்கு கட்டளை இடாத அப்படி சொல்லும் போது தேவன் தமது வார்த்தைகள் மூலமாய் வெளிப்படுத்தாத, இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த எழுதப்பட்ட வார்த்தைகளை தாண்டி நமக்குள்ளே வேற்றுமையான உபதேசம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அதுல தேவ பிள்ளைகள் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வேத வசனத்தை சாராத எதுவுமே உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில பிரவேசிக்க கூடாது. அதான் கடந்த நாட்கள்ல கூட அபிஷேகத்தை குறித்த காரியங்களை நம்ம தியானித்தோம். அபிஷேகத்தை குறித்து வேதம் என்ன விளக்கம் கொடுத்திருக்குதோ அந்த விளக்கம் தான். அந்த விளக்கத்தை தாண்டி அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி வேறு விதமா குதர்க்கமா எப்படிப்பட்ட காரியத்துக்கும் நம்ம இடம் கொடுக்க கூடாது. வேதத்துல சொல்லப்படாத, தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்காத எந்த ஒரு காரியமும் உள்ளே வரக்கூடாது. அப்ப அதுதான் நம்ம அங்க கவனிக்கிறோம். ஒரு அந்நிய அக்கினி சொல்லும் போது தேவன் கட்டளை இடாத அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அப்ப இது எல்லாமே எதுக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தைகளுக்கு எதிரான எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில பிரவேசிக்கலாகாது. இதைத்தான் நம்ம இந்த அந்நிய அக்கினி அப்படி சொல்லும் போது பாருங்க, கர்த்தர் கட்டளையிடாது என்று சொல்லும் போது புதிய ஏற்பாட்டிலையும் அங்கே கலாத்திய சபை ஆவியில ஆரம்பம் பண்ணி மாம்சத்திலே முடிவு பெற ஒரு சூழ்நிலையில காணப்பட்டிருந்தது. அப்ப இந்த ஜனத்தை அவர் எச்சரிக்கும் போது கலாத்தியர் 3வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்ல அப்படி சொல்லி பார்க்கிறோம். மன்னிக்கவும், கலாத்தியர் 3 இல்ல, கலாத்தியர் 5வது அதிகாரம் 8-9. கலாத்தியர் 5வது அதிகாரம் 8-9 என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்ல சொல்லிட்டு சொல்றார். புளித்தமா பிசைந்தமா அனைத்தையும் உப்பு பண்ணும் அப்படி சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்ல. அப்போ அங்கு அவர்கள் வேறு ஒரு போதனைக்கு இடம் கொடுத்தார்கள். கர்த்தர் கட்டளையிடாத ஒரு போதனை கலாத்திய சபைக்குள்ளே வந்தது. நல்ல கவனிங்க, இந்த கலாத்திய சபை சோரம் போவதற்கு ஏதுவாய் காணப்பட்டதற்கான காரணம் என்ன? அவர்கள் கர்த்தர் கட்டளையிடாத போதனைக்கு இடம் கொடுத்தார்கள். கர்த்தர் சொல்லாத, கர்த்தரிடத்திலிருந்து வெளிப்படாத, கர்த்தர் அதாவது சபைக்கென்று கொடுக்காத வேறு ஒரு, அவர் ஆவியின்படி ஜீவிப்பதற்கு ஏதுவான வார்த்தைகளை தருகிறார். ஆனா இவர்களோ மாம்சத்துக்கு ஏதுவான அந்நிய போதனையை உள்ளே வரவிட்டார்கள். அவர்கள் ஆவிக்கேற்றவர்களா எப்பொழுது காணப்பட்டார்கள்? அதாவது இதே கலாத்தியர் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போதே, புத்தி இல்லாத கலாத்தியரை சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போக உங்கள் மனதை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக, அந்த வார்த்தையை நல்லா அழுத்தமா வைத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் உங்களுக்குள்ளே பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தப்பட்டு இருந்தாரே அப்படின்னு சொல்லி அவருடைய கடந்த கால அனுபவத்தை குறித்து பேசுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவ நீங்க எப்படி ரிசீவ் பண்ணீங்க, எப்படி பெற்றுக்கொண்டீங்க, இயேசு கிறிஸ்துவை எப்படி நீங்க கண்டடைந்தீங்க அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் உங்களுக்கு உள்ளே பிரத்யட்சமாய், ஏதோ மங்களா இல்ல, டிம்மா இல்ல, உங்களுக்குள்ளே பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இவர்கள் ஆரம்பத்தில் பெற்றுக்கொண்ட உபதேசம், அந்த போதனை என்னவென்றால் சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய போதனை. ஆனா இதுக்கு எதிராய் உள்ளது என்ன அப்படின்னா, மாம்சத்துக்கு ஏதுவானது. ஆவிக்கேற்ற போதனை அப்படின்னா சிலுவை பற்றிய போதனை. இதை நம்ம கலாத்தியர் 3ல மட்டும் இல்ல, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 17, 18, 19 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போதும் கூட மாம்சத்துக்குரிய ஒரு கூட்டத்தை
அங்கே பிலிப்பி திருச்சபைக்கு காண்பித்து கொடுக்க பரிசுத்த ஆவியானவராலே நடத்துதல் பெற்றிருந்தார் அப்போஸ்தலனாகிய பவுல். அங்கேயும் கூட சொல்லும்போது சொல்றார், அங்க 2 கூட்டத்தை காமிச்சு கொடுக்காரு பாத்தீங்களா? நம்முடைய குடியிருப்பு என்ன, இன்னொரு கள்ள போதனையை கொண்டு வருகிற இன்னொரு கூட்டத்தினுடைய குடியிருப்பு என்ன என்பதை அங்கே பவுல் மூலமாய் காண்பித்து கொடுக்கிறார். அவருடைய தேவன் அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை இச்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவர்களை சந்திக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு என்னதான் இருக்காங்க, பகையினராய் இருக்கிறார்கள் என்று அநேகந்தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன் சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ அவர்களுடைய தேவன் வயிறு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் மாம்சத்துக்கு ஏதுவானது, அவர் வயிற்றை நிரப்புவதற்கு ஏதுவாய் சரீரத்துக்கான காரியங்களை காண்பித்து கொடுக்கிற அத்தனையும் தேவனிடத்திலிருந்து வந்த போதனை அல்ல, மறந்துடாதீங்க. அதனாலதான் எந்த ஆதி அப்போஸ்தலனும் ஆண்டவர் ஆகாரத்தை கொடுக்கறது குறித்த வாக்குத்தத்தத்தையோ, அல்லது பணங்காசு வேலை கொடுப்பார் அப்படிங்கிற குறித்த வாக்குத்தத்தத்தையோ, அல்லது துணிமணி நிறைய கொடுப்பார் அப்படிங்கிற வாக்குத்தத்தத்தையோ எந்த அப்போஸ்தலனும் சபைக்கு காண்பித்து கொடுக்கவே இல்லை. இதை தெளிவா விளங்கிக்கிடணும். காணொளி காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, நீங்க எப்படிப்பட்ட போதனையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? ஒருவேளை ஆண்டவர் இந்த பூமியில எனக்கு செல்வ செழிப்பை தருவார், கார் தருவார், ஏசி தருவார், வீடு தருவார், இடம் தருவார் என்று சொல்லி துருபதேசத்தை நம்பி மோசம் போகாதிருங்கள். வேதம் என்ன சொல்லுது? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்ல, கொஞ்சம் புளித்தமாதான், பிசைந்தமா அனைத்தையும் உப்பு பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது. எதுக்கு அடையாளமா அப்படின்னா, தோசை சுடுறதுக்கு அடையாளமா இல்ல, ஏதோ சப்பாத்தி சுட்டு சாப்பிடுறதுக்காக புளித்த மாவு ஏதோ மாவை பத்தி பேசுறாருன்னு சொல்லி அல்ல, போதனையை குறித்து பேசுகிறார். பொதுவா இந்த புளித்தமா மாவு அப்படி சொல்றதெல்லாம், இந்த புளித்தமா அப்படி சொல்லிட்டாலே கள்ள போதனைக்கு அடையாளம். நம்ம எல்லாருக்குமே தெரியணும். ஏரோதுடைய புளித்த மாவை குறித்து, பரிசருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னது ஏதோ அப்பம் சுட்டி சாப்பிடுற அந்த புளித்த மாவு குறித்தல்ல. இது எதை குறித்ததான்? அவருடைய போதனைகளை குறித்து சொன்னார் என்று வேதத்துல நாம் பார்க்கிறோம். பரிசருடைய போதனை, ஏரோதுடைய போதனை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா போதித்து தேவனுடைய கற்பனைகளை அவமாக்க அன்றைக்கு துணிந்திருந்தார்கள். அதை குறித்து தான் நாம் மார்க் 7வது அதிகாரத்தில் வாசிக்கும் போதும் கூட ஆண்டவர் கொடுத்த கற்பனைகள்ல ஒரு கற்பனை, உன் தகப்பனை உன் தாயின் கனமன்வாயாக என்கிற அந்த கற்பனையை கொர்பானினும் காணிக்கையினால அதை வியர்த்தமாக்க அவங்க என்ன செய்தாங்க, அந்த நாட்களில் பிரயாசப்பட்டார்கள். அதனாலதான் கொர்பானினும் காணிக்கையை செலுத்திட்டா உன் தகப்பனுக்கும் உனக்கு தாய்க்கும் நீ செய்ய வேண்டிய கடமை நிறைவேற்றி முடிந்தது அப்படின்னு சொல்லி அவர்கள் அவிதமான ஒரு காரியத்தை உள்ளே புகுத்தினார்கள். பிரியமானவர்கள, அதெல்லாம் மாம்சத்துக்கு ஏதுவானது. அதனாலதான் ஆண்டவர் பாருங்க, கலாத்திய சபையை, பிலிப்பி சபையை எவ்விதமான ஒரு வெளிச்சத்துக்குள்ள நடத்த ஒரு சித்தம் கொண்டார் என்று சொன்னால், ஆவியின்படி நடப்பதுதான் கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ள சபை. ஆவிக்கேற்றபடி நடப்பதுதான் கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தத்துக்கு ஏற்றபடி செயல்படுகிற சபையை ஒழிய, மற்றபடி மாம்சத்தின்படி நடக்கிற அத்தனையும் அந்நிய அக்கினிக்கு உட்பட்டு இருக்கிற சபை. அதனாலதான் அந்நிய அக்கினியை குறித்து கவனமா இருக்கணும். கர்த்தர் கட்டளையிடாத காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படவே கூடாது. அது எதுவா இருந்தாலும் சரி. நாதபாபி விஷயத்தில் அக்கினி என்று சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய விஷயத்தில் எதுவா இருக்கலாம். ஆனா அந்த எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையை தாண்டி வேற எந்த விதமான நூதனமான உபதேசத்துக்கு செவி கொடாதிருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப கலாத்திய சபையை எதுக்காக இவ்விதமா எச்சரிக்கிறார் அப்படின்னு சொன்னா, எதுக்காக இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல் என்று சொன்னா, அவர் மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்பினார்கள். கூட வாசிங்களேன், கலாத்தியர் 6வது அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் நாம் பார்க்க போறோம். முதல்ல 13ஆம் வசனத்தை வாசிங்க. விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாய பிரமாணத்தை கைக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பாத்தீங்களா? மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு. 12ஆம் வசனத்தையும் பாருங்க. மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவினுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடி, அவர் கிறிஸ்துவின் சிலுவைக்குள்ள வரவே மாட்டாங்க. அதான் அப்படி சொல்ல வர்றார். அப்ப இந்த 12 மற்றும் 13 நம்ம கவனிக்கும் போது, இந்த மாம்சத்தின்படி, நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, மாம்சத்தின்படி, அப்புறம் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு. அப்ப மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள், அப்ப மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் சிலுவைக்கு பகையினரா தான் இருக்கிறாங்க. மாம்சத்தின்படி நடக்கிற ஒரு காரியம், மாம்சத்தின்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போதனை அந்நிய அக்கினிக்கு அடையாளமாக காணப்படுகிறது.
அதனாலதான் நீங்க ரொம்ப கவனமா இந்த இந்த பூமியில நீங்கள் நானும் ஜீவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் இதை தொடர்ந்து 12:13 தொடர்ந்து 14 சொல்லிட்டார், நானும் அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சுட்டார். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து, எப்படி பாருங்க, வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டால் இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறிவுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறிவுண்டிருக்கிறேன். அப்ப இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற மாம்சத்தின்படி நடக்கிற காரியம் எனக்குள் இல்லை அப்படிங்கிறத சிலுவை பற்றிய உபதேசத்தின் மூலமா இவர் மேன்மை பாராட்டுகிறார். அதனாலதான் நானும் அப்படின்னு அங்க ஒரு காரியத்தை வைக்கிறார். அவர் பெருங்கூட்டம் எப்படி இருக்கு? மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறது. எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது. சபை எப்பொழுது கரைபட்டு போகிறதுக்கு ஏதுவாகுது அப்படின்னு சொன்னா, அது சிலுவையை பற்றிய உபதேசத்தை விட்டு விலகும் போது. ஏனென்றால் ஒரு மனிதன் ஒரு மனுஷி கர்த்தருடைய பிள்ளையாகி ஒரு மனுஷன் ஒரு மனுஷி எப்பொழுது சிலுவையை பற்றிய உபதேசத்தை விட்டு விலகுகிறார்களோ அப்பொழுது அவர்கள் மாம்சத்தின்படி செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். இது 100% உண்மை. அதனாலதான் அங்க வெளிப்படையா பேசுறார், கலத்திய சபைக்கு வெளிப்படையா பேசுறார். மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புங்க. அங்கே ஒரு நல்வேஷம் இருக்கு. மாம்சத்தின்படி ஒரு நல்வேஷம், கெட்ட வேஷம் சொல்ல, அது நல்வேஷம். அதுக்கடுத்து மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டுதல் வருது. அதனாலதான் அவர் சொல்லிட்டார், நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல், எதை குறித்தே அல்லாமல், சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. எவ்வளவு அழுத்தமா அவர் பேசுறாரு பாருங்க. அல்லது அந்நிய அக்கினி துருபதேசம் சபைக்குள்ள வந்து விடக்கூடாது. இந்த வேதத்துல எழுதப்பட்டிருக்குதா அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. என்னை குறித்து கூட சில சொல்லிக்கிறாங்க, கடவுள் வந்தாலும் எனக்கு பரவாயில்ல, பரிசுத்தாவியை நம்பாதவர் அப்படிலாம் சொல்றாங்க. பரிசுத்தாவியை பத்தி பைபிள் இருக்குல்ல, இப்ப நாய்க்கு நம்பாம இருக்க போற, அப்ப நான் நம்பலன்னா நான் என்னது கள்ள உபதேசம் பண்ணுகிறவனா இருப்பேன். பைபிள்ல இருக்குது இல்ல, பரிசுத்தாவி இருக்கு. அன்னிபாஷை இருக்கா இல்லையா? இருக்குது. அன்னிபாஷை நம்புறேன். வியாக்கியானம் மொழிபெயர்க்காங்களே, இன்டர்பிரேட் பண்றாங்களே, நம்புறேன். பைபிள்ல இருக்குல்ல, எல்லாத்தையும் நம்புறேன். குணமாக்கும் வரங்கள், அற்புதங்கள் செய்ய சக்தி, பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ற அனுபவம். ஆனா அது எப்படி, எப்பொழுது, என்ன அந்நிய பாஷை என்ன, அதை சரிய வேதத்துல இருந்து நம்ம பார்க்காத பட்சத்துல சும்மா கண்மூடித்தனமா யாரோ சொல்றாங்க அப்படிங்கிறதுனால வேத வசனங்களை நாலா பக்கமா பார்த்து நம்ம தெளிவான சத்தியங்களை அறிந்து கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்க நீங்களும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பெரியமானவர்களே, மிகவும் ஜாக்கிரதையா இருங்க. ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தில் முடிவு பெற போகிறீர்களா? எத்தனை பாடுகளை நீங்கள் வீணாய்ப்பட்டீர்களோ, நீங்க புத்தியினரா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அல்லது ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இருக்கு, விழுந்து போயிடக்கூடாது. ஒருவேளை நமக்கு சந்தேகம் இருந்தா கூட மூத்த ஊழியர்கள்ட்டையோ அல்லது சகோதர சகோதரிட்டையோ ஆலோசனை கேட்கலாம், தவறு இல்லை. ஆலோசனை கேட்டு எது சரியா நம்ம பிடிச்சு கொள்றதுல தவறு இல்லை. ஆனா நூதனமான உபதேசத்துக்கு இடம் கொடுத்து நாம் தேவனை விட்டு வழி விலகி போய்விடக்கூடாது பிரியமானவர்களே. அதனாலதான் ஆண்டவர் வேதத்துல எதுக்கு இதை சொல்ல வர அப்படின்னா, சிலுவையை பற்றி காண்பிக்கப்படுற இடத்துலதான் இந்த அந்நிய அக்கினியை குறித்து, கள்ள போதனையை குறித்து பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னா இங்க வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் அதையும் பக்கத்துல தான் எழுதி வச்சிருக்கிறார். அப்படிதான் நம்ம பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல பாக்குறோம், கலாத்தியர் 3வது அதிகாரம், 5வது அதிகாரம், அப்புறம் 6வது அதிகாரம், எல்லாத்திலையும் பார்க்கும்போது அப்ப அந்நிய போதனை உள்ள வரக்கூடாதுன்னா சிலுவை பற்றிய உபதேசத்துல நிக்கணும். சிலுவை பற்றிய உபதேசத்துல நம்ம நிற்கும் போது அந்நிய போதனைக்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். இதுதான் எபிரேயர் 13வது அதிகாரம் 9வது வசனத்துல அவர் சொல்லும் போது பாருங்க. எபிரேயர் 13வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்லுகிறார், பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். பலவிதமான அந்நிய போதனைகளால் என்ன செய்யாதீங்க? அலைப்புண்டு தெரியாதீங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜனத்தினால் பிரயாசப்பட்டு முயற்சி செய்தவர்கள் பலனடையவில்லையே என்று சொல்லிட்டு அடுத்த வசனம் 10ஆம் வசனத்திலே நமக்கு ஒரு, பாத்தீங்களா, எதுக்கு நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு அப்படின்னா, அந்த காலத்துல அக்கினி எங்க இருந்தா எடுக்கப்படும் அப்படின்னா, எங்க இருந்தா? பலிபீடத்துல தான் எடுக்கணும். அதுலதான் அக்கினி, பலிபீடத்தின் அக்கினி எப்பொழுது எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி லேவியராகமம் 6வது அதிகாரம் 13வது வசனம் 12-13, அதுல 13ஆம் வசனத்துல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அது அவிந்து போக கூடாது, எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கணும். அங்கிருந்து அக்கினி எடுக்கணும். இது தேவ கட்டளை. ஆனா இவங்க எங்க இருந்து கொண்டு வராங்க பாருங்க. அப்போ இந்த நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. பலிபீடத்தின் அக்கினி எப்பொழுது எரிஞ்சிட்டு இருக்கும். அப்ப அக்கினியோட சம்பந்தப்படுத்துறாரு பாருங்க. பலிபீடம், நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. எவ்வளவு மேன்மையா இருக்கு பாருங்க. அதனாலதான் பிரியமானவர்களே,
பலவிதமான அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு தெரியாருங்கள் சொல்லி அந்நிய போதனைகள் அது குறித்து பேசுற இடத்துலதான் எதை பத்தியும் பேசுறாரு. 10ஆம் வசனத்துல நல்லவேளை பலிபீடம் சொல்ல மாட்டீங்களே, சிலுவை தான் கரெக்ட். ஏன்னா பலிபீடம் தான் எழுத்தின்படி இருக்கு. அப்ப நமக்கு ஒரு பலிபீடம் உண்டுன்னா என்னமோ ஆடு மாட பலி செலுத்துற பலிபீடமா? இல்ல. எல்லா பலிகளுக்கும் ஒட்டுமொத்தமா கிறிஸ்து இயேசு உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக அவர் மரித்தார், பலியானார், கல்வாரி சிலுவையிலே பலியானார். சிலுவை தான் நமக்கு பலிபீடம். அங்கதான் ஒட்டுமொத்த மாம்சமும் நம்முடைய ஒட்டுமொத்த மாம்சமும் மாண்டு போகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்றைக்கு நான் மாம்சத்தின்படி நல்வேஷமா காணப்பட விரும்புகிறேனோ அன்றைக்கு சிலுவை பற்றிய உபதேசத்திலிருந்து வழி விலகி விட்டேன் என்று அர்த்தம். அதனால ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது இருக்கு. அதனாலதான் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்கு? பைத்தியமா இருக்கு, பைத்தியக்காரத்தனமா இருக்கு. இதெல்லாம் என்ன இது? உலகத்தை வாழ அனுபவிக்க வேண்டாமா? மாம்சத்தின்படி ஒருத்தங்க ஏசுறாங்கன்னா நம்மளும் திருப்பி ஏசி நம்ம பேரை நிலைநாட்ட வேண்டாமா? என்னுடைய கெத்தனை காமிக்க வேண்டாமா? அப்படிங்கிற அந்த நல்வேஷம், மாம்சத்தின்படி நல்வேஷம். எத்தனையோ ரத்த சாட்சிகள் நீங்க கேட்டீங்கன்னா ஆச்சரியம். மனுஷனுடைய சரீரத்திலிருந்து வரக்கூடிய அதெல்லாம் கழிவை கூட அவங்க மேல போட்டுட்டு இருக்காங்க. அவ்வளவு வேதனைப்படுத்தியிருக்காங்க, அவ்வளவு சித்திரவதைப்படுத்தியிருக்காங்க. உயிரோட தோலை உரிச்சிருக்காங்க, நடு சென்டர்ல இருந்து வெட்டியிருக்காங்க உயிரோட. எல்லாத்தையும் சகித்து பொறுமையா இருந்தாங்க. நம்ம எங்க இருக்கிறோம்? நீ ஒண்ணு சொல்லிட்ட போதும். அதான் மாம்சத்தின்படி நல்வேஷமாய் தெரிய காணப்பட விரும்புகிறவர்கள் கிறிஸ்துவினுடைய சிலுவை நிமித்தம் வரக்கூடிய அந்த உபத்திரவத்துக்கு, அந்த துன்பத்துக்கு பங்கு உள்ளவர்களாய் இருக்க மாட்டார்கள். மாம்சத்தின்படி நல்வேஷம், மாம்சத்தின்படி இந்த நான் கேட்கிற செய்தி, எனக்கு மனுஷனுக்கு என்ன விருப்பம் தெரியுமா? நான் சர்ச்சுக்கு போனா நான் கேட்கிற செய்தி ஒரு காலத்துக்கும் என் மாம்சத்துல அடி கொடுக்க கூடாது. மற்றபடி எதுனாலும் செய்யட்டும், எனக்கு அது வருது இது வருது எதுன்னு சொல்லட்டும், அந்த மாம்சத்துல மட்டும் ஒரு அடி, ஒரு சேதத்தை உண்டாக்கிட கூடாது. இதுக்குதான் நீங்க மனிதர்கள் அவளா போய்கிட்டு இருக்காங்க, அதிகமா போறாங்க. இந்த மாம்சத்தை மட்டும் டச் பண்ணக்கூடாது, மாம்சத்தையும் உலகத்தையும் டச் பண்ண. நான் உலகத்துல எல்லாத்தையும் அனுபவிப்பேன், எப்படியும் வாழ்வேன், நான் வேலை பக்கத்துல உண்மையா இருக்க மாட்டேன், அடிப்பேன் வைப்பேன் எல்லாம் செய்வேன், மாம்சத்துல வைராக்கியமா நிற்பேன். என்ன யாராவது அடிச்சா நான் திருப்பி அடிப்பேன், யாராவது கேஸ் கொடுத்தா நம்மளுடைய கேஸ் கொடுப்பேன், இப்படிதான் நான் இருப்பேன். ஆனா நான் கேட்கிற செய்தியில எப்படி இருக்கணும்? என் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு எதுவா இருக்கணும்? என் வேலையில உயர்வு குறித்து இருக்கணும். இதான் நம்ம சொல்லாம உள்ள கண்டிஷன் போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பயங்கரமான மோசமான பகுதி. என் உலகத்தையும் மாம்சத்தையும் சீண்டக்கூடாது. மற்றபடி எதையும் என்ன செய்யலாம்? நீ செய்யலாம், எதையும் செய்யலாம். அப்படி தேவன் உன்னை உயர்த்த போகிறார், உன்னை மேலான இடத்து வைக்க போற, எல்லாம் பேசுங்க. ஆதாமுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். ஆதாமுக்கு நீங்க அடி கொடுக்கீங்க அப்படின்னா முடியாது. நல்லதாங்க எழுதுகிறார். அந்நிய போதனைகள், பலவிதமான அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு என்ன செய்யாதீங்க, தெரியாதிருங்கள் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? போஜன பதார்த்தங்களினால் அல்ல. போஜன பதார்த்தம் எதுக்கு சொல்றாரு? இதெல்லாம் எதுக்குரியது? வயிற்றுக்குரியது, சரீரத்துக்குரியது. அப்படி சரீரத்துக்கானவைகளை, மாம்சத்தை பேணுகிற காரியங்களை குறித்து இப்படிப்பட்ட காரியங்கள் சத்தியங்கள் அல்ல. அதனாலதான் சொல்றார், கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது, போஜன பதார்த்தங்களினால் அல்ல. இந்த சரீரம் இல்ல, இந்த அதான் சொல்ற, இந்த சரீரத்தை புஷ்டியாக்குறது இல்ல, இருதயத்தை புஷ்டியாக்குன்னு சொல்ல வர்றார். இருதயத்தை ஸ்திரப்படுது, போஜனத்தை பலப்பட. போஜனம் அப்படின்னா என்ன சொல்ல வர்றார்? இந்த உலக பிரகாரமான சரீர பிரகாரமான காரியங்களை குறித்தே செய்தி கேட்காத. அதான் அதுக்கு முன்னால சொல்றாரு, பலவிதமான அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு தெரியாதிருங்கள். இதுதான் நம்மளை அழைத்தவரால் உண்டான போதனை அல்ல. அவ இருதயம், கிருபையினால் இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. அந்த கிருபை யாருதான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று யோவான் 1:14 வாசிக்கிறோமே. அப்ப அந்த கிருபையர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை அறிகிற அறிவுல நான் வளரணும், அவரை பற்றுகிற அந்த பயத்தோடு, அவரோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்கிற நிலைப்பாட்டோடு ஜீவிப்பதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அப்போஸ்தலன் பவுல் எப்படி சொல்றார் பாருங்க, கலாத்தியர் 2:20 சொன்னது போல, நான் கர்த்தராகிய கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன்.
ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. அதுதான் பிரியமானவர்களே, அந்நிய அக்கினிக்கு இடம் கொடாத வாழ்க்கை. அந்நிய அக்கினி இடம்பெறாத ஒரு வாழ்க்கை எது தெரியுமா? நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறா. இங்கதான் அந்நிய அக்கினி இல்லை. அந்நிய அக்கினி எப்படி வருது? கர்த்தர் கட்டளையிடாத அக்கினி உள்ள கொண்டு வர. அப்போ யார் கட்டளையிடுறா? சுயம். மனுஷனுடைய சுயம் அங்க மேலோங்குது. நாதாவும் அபியும் கர்த்தருடைய வார்த்தையை தள்ளி அவர் சொந்த சுய புத்திக்கு இடம் கொடுத்து, சுய யோசனை, மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட, தங்களுடைய சுய மாம்சத்தின்படி மனது மாம்சம் விரும்பின காரியத்தை செய்ய முற்படும் போது அவர்கள் மரித்தார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். எந்த சமயத்துலன்னு பாருங்களேன். லேவியராகமம் 10வது அதிகாரத்துல பார்க்கிறோம். முதல் 2 வசனங்கள்ல அவர் மரித்து போனது அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முந்தின அதிகாரம் 9ஆம் அதிகாரத்துல வந்தீங்கன்னா, 9ஆம் அதிகாரம்னு இல்லை, அதுக்கு முன்னால் 6, 7, 8, 9 அதிகாரங்களை பார்க்கும்போது சபைக்கு ஒவ்வொரு விதமான பலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கே இல்லையா? சொல்லுங்க. பலியை குறித்த அத்தனை பிரமாணங்கள் சொல்லப்பட்டிருக்கே இல்லையா? பலியை குறித்த பிரமாணங்கள் சொல்லிக்கிட்டே வர்றார். பலியை குறித்த அத்தனை பிரமாணங்கள் எல்லாம் சொல்றார். நமக்கு தெரியும் எல்லா விதமான பலிகளும் எதுக்கு அடையாளமா இருக்கு? யாருடைய பலிக்கு? ஒரே பலிக்கு ஒப்பனையா இருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர், பஸ்காவாகிய கிறிஸ்து இயேசுவுக்கு அடையாளமா இருக்கு. அப்ப எல்லாத்தையும் முடிச்சதுக்கு பிறகு பாருங்க, எல்லாமே முடிஞ்சு 22ஆம் வசனத்தை பாருங்க. லேவியராகமம் 9வது அதிகாரம் 22வது வசனம். பின்பு ஆரோன் ஜனங்களுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி, இங்கதான் அவங்களை ஆசீர்வதிக்கிறார். எப்போ? பலிகளை குறித்த அத்தனை பிரமாணமும் முடியலையா? நீங்க தாராளமா பார்க்கலாம். பலிகளை குறித்த அத்தனை பிரமாணங்களையும் குறித்து ஆண்டவர் அங்க பேசிக்கிட்டே இருக்கிறார். எல்லாத்தையும் குறித்து பேசி அவர் முடிச்சதுக்கு பிறகு பாருங்க, அழகா அங்க சொல்லப்பட்டிருக்கு. பின்பு ஆரோன் ஜனங்களுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து, தான் பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தகன பலியும் சமாதான பலிகளையும் செலுத்தின இடத்திலிருந்து என்ன செஞ்சா? இறங்கினார். எல்லாத்தையும் செலுத்தி முடிச்சுட்டு அவர் இறங்குறார். அப்ப நமக்கான பலி, நல்லா கவனிச்சுக்கங்க, நமக்கான பலி நிறைவேற்றப்பட்டு முடியுது. இப்ப இறங்குறாரு. பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்படும். அப்ப கிறிஸ்துவானவரும் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். அதனாலதான் அவர் மகா சத்தமிட்டு அவர் மறுபடியும் மகா சத்தமிட்டு நமது ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2 கிளை. அப்போ மகிமை எல்லாருக்கும் காணப்படுகிறது. இது எல்லாமே அந்த ஞான அர்த்தமாய் காண்பிக்கப்பட்ட சத்தியங்கள். அப்ப நமக்கான சகல பலிகளும் செலுத்தப்பட்டு தீர்க்கப்படுகிறது. எங்க? கல்வாரி சிலுவையில அவர் ஜீவனை விடும்போது இந்த பலி நிறைவேறதா இல்லையா? அப்பதான் பலியாகி நிறைவேறுது. அந்த பலியான உடனேயே மகிமை எல்லாருக்கும் காணப்படும். இதுதான் அந்த மகிமை. அந்த திரையை அங்கு திரையை எடுத்துக்கிட்டாலும் சரிதான், இது அதுக்கு நிழலா இருக்கு. பூமிக்குரிய கூடாரம் நிழலா இருக்கு. ஆனா கிறிஸ்துவானவர் சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாய் அல்ல, பெரிதும் உயரமான அந்த கூடாரத்தில் தான் அவர் பிரவேசித்திருக்கிறார். நமக்காகத்தானே பரலோகத்தில் பிரவேசித்திருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக சத்தியம் நமக்கு என்ன காண்பிக்கிறது? இங்க அவர் பலியை செலுத்தி முடிக்கிறார். ஆரோன் பலியை செலுத்திட்டு இறங்குறார். அப்ப நல்ல கவனிங்க, ஆரோன் யாருக்கு முன்னலா இருக்கிறார்? சத்தமா சொல்லுங்க. யாருக்கு முன்னல்? கிறிஸ்துவுக்கு. ஏன்னா ஆரோனை போல் அழைக்கப்பட்டாலும் ஒருவனும் தானே இந்த கனமான ஊழியத்துக்கு ஏற்படுதில்லை. அப்போ ஆரோனை குறித்து நம்ம எபிரேயர் 5வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். அப்போ நம்ம ஆரோனை எதுக்கு நான் கிறிஸ்துவுக்கு முன்னிழல் அப்படின்னு சொல்றேன்னா, ஆரோன் யாரு? பிரதான ஆசாரியர். அது பழைய உடன்படிக்கையில. புதிய உடன்படிக்கையில பிரதான ஆசாரியர் தான் கிறிஸ்து. அவ கிறிஸ்துவுக்கு முன்னெல்லாம் அந்த பலிகள் எல்லாம் செலுத்தியிருக்கிறார். அவ கிறிஸ்துவனை என்ன செய்யறாரு? அந்த ஆரோனை போல எல்லா பலியும் செலுத்திட்டு இருக்காரு? இல்ல, அவரே பலியாகி விட்டார். ஒட்டுமொத்த பலிகளுக்கு உள்ளடக்கமா அவர் ஒருவரே உங்களுக்காக எனக்காக பலியானார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப பிரதான ஆசாரியன் அப்படிங்கிற ஸ்தானத்துல கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமா, முன்னிழலா ஆரோன் ஏற்படுத்தப்படுறத நீங்களும் வேதத்துல கட்டாயம் பார்க்கணும். அப்ப ஆரோன் சகலத்தையும் செலுத்திட்டு இறங்குறார். கிறிஸ்துவும் கல்வாரி சிலுவையில சகலத்தையும் முடிச்சு, அவ்வளவுதான், அந்த முடிக்கிறார் பாருங்க. மகிமை எல்லாருக்கும் காணப்படுது. அதான் ஆசீர்வாதம். அதனாலதான் நான் மீண்டும் ஞாபகப்படுத்துறேன். மத்தேயு 27வது அதிகாரம் 50 மற்றும் 51 வசனங்களை நாம் பார்க்கும்போது அங்கு வேதம் சொல்லுகிறது, அவர் மறுபடியும் மகா சத்தமிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக என்ன செய்தது? கிழிந்தது. அப்போ மகா பரிசுத்தம் நமக்கு தெரியுமா தெரியாதா? மகிமை காணப்படுமா படாதா? காணப்படும். இப்ப அந்த காட்சியை தான் இங்க பாக்குறோம். மகிமை காணப்படுது.
24 பார்க்கிறோம், அன்றையும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆர்வரித்து முகங்குப்புற என்ன செஞ்சாங்க? விழுந்தாங்க. எல்லாம் அர்ப்பணிச்சிட்டாங்க. அதான் முகங்குப்புற விழுதுன்னா சாஷ்டாங்கமா நாங்க எல்லாம் அவருக்கு தான் அர்ப்பணம். எப்போ? இந்த பலியை அவர் அங்கீகரித்ததுனால. நல்ல கவனிங்க, இதைதான் கிறிஸ்துவின் சாயலை நீங்க பார்க்க முடியும். அப்ப இதே காரியத்தை தான் புதிய ஏற்பாட்டில் நம்ம கவனிக்கிறோம். எபேசியர் 5வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கும் போது, அதுல விசேஷமா 2ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும்போது, அவர் என்ன செய்தாரா? சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் தம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பில் என்ன செய்யுங்க? நடந்து கொள்ளுங்கள். அப்போ 2வது வசனத்துல என்ன போட்டிருக்கு? கிறிஸ்து நமக்காக, பாத்தீங்களா, தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் பாத்தீங்களா ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்தது போல எழுதுறாரு. அப்ப நமக்காக, கிறிஸ்து நமக்காக தம்மை எப்படிதான் பிதாவுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாரு? சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகும். இப்ப இங்க பாருங்க, வானத்துல இருந்து அக்கினி வந்து அந்த பலியை பட்சிக்கிறது அப்படின்னா, அது கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா இல்லையா? அங்கீகரிக்கிறார். கர்த்தர் அங்கீகரிக்கிற ஒரு மேன்மையை இங்க கவனிக்கும் போதுதான் கர்த்தர் அங்கீகரிக்காத ஒரு அக்கினியை உள்ள கொண்டு வர்ற ஒரு சூழல் ஏற்படுது. நல்ல கவனிங்க. இது எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, பழைய உடன்படிக்கையினுடைய சாயல் புது உடன்படிக்கைக்கு எவ்வளவு ஒத்து இருக்கிறதுன்னு பாருங்க. பழைய உடன்படிக்கையில இந்த பலியை தொடர்ந்து இந்த மகிமை காணப்படுது. மறந்துடாதீங்க, பலியை தொடர்ந்து மகிமை காணப்படுகிறது. அது 2 மகிமைக்கும் ஒத்து இருக்கு. ஏன்னா பரலோகத்தில் உள்ள ஆராதனை முறைமை தான் பூலோகத்தில் உள்ள ஆராதனை முறைமைக்கு எனது நிழலா இருக்கா இல்லையா? இதுதான் நிழல், அது நெச்சம். அதுக்கு ஒத்ததா தான் இங்க ஏற்படுத்தப்பட்டிருக்காங்க. அதனாலதான் அவர் அங்க பிரவேசித்தார். இங்க அது ஒரு வெளிச்சமா இருக்கு. இங்க பூமிக்குரிய கூடாரத்துல வெளிச்சமா இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பலிகளில் நிறைவேற்றப்படும் போதுதான் மகிமை காணப்படுதாம். அந்த மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். தேவாலயத்தின் திரைச்சல் 2ஆக கிளி. அப்ப என்ன சொல்ல வர? அவருடைய மரணத்தின் மூலமா, அந்த பலியின் மூலமா மகிமை உங்களுக்கு எனக்கும் காண்பிக்கப்படுகிறது. இந்த சத்தியத்தை அறியாது இருக்க வேண்டாம். சும்மா போட்டு க்ளோரி க்ளோரி க்ளோரி, ரிசீவ் தி க்ளோரி க்ளோரின்னு சொல்றதெல்லாம் கிடையாது. நான் இப்பவுமே சொல்றேன், அது அன்பிப்ளிக்கல், அன்ஸ்கிரிப்சுரல் ஆர் அன்பிப்ளிக்கல். அது வேதத்துக்கு முரண்பாடானது. அதனால நீங்க வந்து இந்த என்னது க்ளோரி, ஒரு க்ளோரி இறங்குது, க்ளோரி, ஓ க்ளோரி க்ளோரி அப்படின்னு சொல்றதெல்லாம் நீ நம்பாதீங்க. இதெல்லாம் வந்து மனுஷன் சும்மா அப்படி அடிச்சு விடுறது. ஏன்னா மக்களை பரவசப்படுத்துறதுக்காக, உற்சாகப்படுத்துறதுக்காக, உணர்ச்சிவசப்படுத்துறதுக்காக. இது கிடையாது. வேதத்துல எப்ப மகிமை காணப்படும் ஜனங்களுக்கு? மகிமை காணப்பட்டா கட்டாயம் முகங்குப்புற விழுந்துருவாங்க. நான் இல்லை. எது முகங்குப்புற விழுது? அவங்கள்ட்ட இருக்கிற அந்த மாம்சத்தை பாருங்க, அப்படியே சரிஞ்சிரும். இதுதான் ஆண்டவர் காண்பிக்கிற காட்சி. மகிமை வெளிப்பட்டுனா இது அப்படியே சரிந்துரும். அதனாலதான் ஒளிந்து போகிற ஊழியத்தினுடைய முடிவை பார்க்கிறதுக்கே சில ஜனங்களால கஷ்டமா இருந்ததுன்னா, இது நிலைநிற்கிற ஊழியம் சொல்லி 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல பழைய உடன்படிக்கையும் புது உடன்படிக்கையுடைய விஷயத்தை தேவன் எவ்வளவு தெளிவா காண்பித்து கொடுக்கிறார். ஒளிந்து போவதே அவ்வளவு மகிமை உள்ளதா இருந்தால், ஆக்கினித்து கொடுக்கிற ஊழியமே அவ்வளவு மகிமை உள்ளதா இருந்தால், நீதியை செலுத்துகிற ஊழியம் எவ்வளவு மகிமை உள்ளதா இருக்குன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு காண்பிக்கிறார். அப்போ அன்னைக்கு இந்த மகிமை வெளிப்படுது, பலி செலுத்தப்படுது. நல்ல கவனிங்க, பலி அக்கினியால் அதை அங்கீகரிக்கிறார். மகிமை எல்லாரும் காண்பிக்கப்படுது, ஆசீர்வாதம் மகிமை வெளிப்படுது. மோங்குப்புற விழுந்துட்டாங்க. நம்மளால நிக்க முடியாது பிரியமானவர்களே. இந்த பலியின் மூலமா உங்களுக்கும் எனக்கும் கிடைத்த அந்த திரையின் வழியாய் பிரவேசிக்கிற அந்த ஸ்லாக்கியமானது சகல மாம்சத்தையும் கீழே விழ பண்ணிவிடும். இனி நான் அல்ல என்று சொல்ல வைத்துவிடும். அதைத்தான் இந்த வசனத்துடைய முடிவுல பார்க்கிறோம். அதை கண்டபோது ஆர்வரித்து, யாரெல்லாம்? ஜனங்கள் எல்லாரும். இந்த வார்த்தையை குறித்துக்கங்க. எதுக்கு இதை முக்கியப்படுத்திக்கிட்டே இருக்கேன், ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, இதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்கு? பின்பு ஆரோனின் குமார சேட்டையை பாருங்க. பின்பு பாத்தீங்களா? பின்பு உள்ள கொண்டு வந்துட்டாங்க, அந்த அந்நியக்கினி உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இதே காரியத்தை தான் புது உடன்படிக்கையில கவனிக்கிறோம். சபை பாருங்க, கிறிஸ்துவின் பலியினால சபை ஏற்படுத்தப்படுதா இல்லையா? சபை ஏற்படுத்தப்படுது. முதல் பிரசங்கத்துல 3000 பேர் வச்சுக்க எல்லாம் உள்ள வர்றாங்க. எல்லாம் அந்த சபை வந்து அந்த பலியினால தேவ மகிமையை கண்டு கொண்டிருக்கு. இந்த சமயத்துலதான் இங்க 2 அங்கேயும் 2 அனனியா சப்பீரால். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது உள்ள அந்நியக்கினி கொண்டு வராங்க பாருங்க. மாய்மாலம் என்பது அந்நியக்கினி. இது 100க்கு 100 உண்மை. நான் கேட்கிறேன், அனனியா சப்பீரால் தேவனுக்கு ஏற்றவர்களை நடந்தார்களா? சொல்லுங்க. அப்ப தேவனுக்கு ஏற்க நடக்காதவங்க, தேவனுக்கு ஏற்றபடி நடக்காதவங்க, தேவன் விரும்புகிற வாழ்க்கைக்கு ஏற்றபடி நடக்காத எல்லாருமே என்னதுதான்? அது ஒரு அந்நியம் தான்.
அது கர்த்தருடைய சபைக்கு உட்படுமா? இல்ல, கர்த்தர் அங்கீகரித்தா தாராளமா அவர் நிலைநிறுத்தியிருப்பாரு. அனனியா சப்பீராளுடைய சுபாவங்கள் ஆண்டு நிலைநிறுத்தியிருப்பாரு. அல்லது அனனியா சப்பீரால் ஆண்டு மெச்சிக்கொண்டு எப்படி மற்றவங்களெல்லாம் இது ஒண்ணுமே கண்டுவிடாம இவங்களையும் பண்ணட்டும் விட்டுருப்பாரு. அப்படியே ஜீவனை விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சதுனால கொஞ்சம் வேகமா போறேன். அனனியா சப்பீராளுடைய காரியத்தை மறந்துடாதீங்க. இதுதான் இந்த சபைக்குள்ள அணிக்கிறது. அப்போ இந்த மகிமையை எல்லா ஜனங்களும் கண்டு எல்லாம் அப்படி மோங்குப்புற விழுறாங்க. இப்படிப்பட்ட சமயத்துலதான் அங்கேயும் 2 போயிடுச்சு, இங்கேயும் 2 போயிடுச்சு. எல்லாமே நமக்கு உண்மையிலே திருஷ்டாந்தமாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சந்நிதியில அதான் கர்த்தருடைய சன்னிதானத்துலதான் இவங்க எல்லாரும் இந்த காரியங்களை கொண்டு வந்து அப்போஸ்தலத்துல வர்றது என்ன என்பது உண்மையாவே கர்த்தருடைய சமூகம் தான். எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தில் கூட அங்கதான். அதான் பரிசுத்த ஆவிக்கு விரோதமா அப்ப அங்க தேவன் இருக்கிறார். அப்ப தேவனுக்கு முன்பாக மட்டும் இல்ல, தேவனிடத்திலே போய் சொல்றாங்க. அப்படித்தானே சொன்னார் தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர். அவர்கிட்டயே போய் சொல்றாங்க. ஒருமனப்பட்டது என்ன? நிலத்தை இவ்வளவுக்கு தான் விட்டீர்களா? ஆம், இவ்வளவுக்கு தான் விட்டோம். பாருங்க, அப்ப எது நடிப்பு, மாய்மாலம், கள்ளத்தனம். இது உள்ள வரும்போது மரணம் சம்பவிக்கிறது. இதுதான் நீங்க கவனிக்க வேண்டியது இருக்கு. இது எதுக்கு எப்படி அசல் அப்படி மேட்சா இருக்கு பாருங்க. அங்கேயும் அவங்க பலிகள் எல்லாம் நிறைவேற்றி முடித்து அங்க எது உண்டாகுது பாருங்க, மகிமையை ஜனங்கள் காண்கிறாங்க, ஆசீர்வாதத்தை பெறுறாங்க, முகங்குப்புற விழுந்தாங்க. இவர்தான், இவருக்கு முன்னாடி நிக்கவே முடியாது. இப்படிப்பட்ட காட்சி நடந்து வருகிற சமயத்துலதான் இங்க ஒரு மாய்மாலம் சபைக்குள்ள வருது. மாண்டு போவதும் சபைக்குள்ள வந்துச்சு. மாய்மாலம் வந்தது, மாண்டு போனார்கள். என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கங்க, மாம்சத்தின்படியான அதான் அந்த கள்ளத்தின் உள்ள வரக்கூடாது. மாம்சத்தின்படி அவங்க நல்வேஷமாய் காணப்பட விரும்பினாங்களா இல்லையா? மாம்சத்தின்படி நல்வேஷமா காணப்பட விரும்பினாங்க. அவங்க செஞ்ச காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் வந்து வித்து வைக்காங்கல்ல, அதுக்கு மேல நம்ம தெரியும் 4வது அதிகாரம் கடைசி பகுதியில யோசேப்பு என்னும் அர்த்தம் கொள்ளும் பர்னபா, ஆறுதலின் மகள் என்னும் அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்ன செய்யலாம், தனக்கு கூட எல்லாத்தையும் வித்து அப்போ சொல்லி பார்த்து வைத்தான் போட்டிருக்கா இல்லையா? போட்டு வைத்தான். எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டு என்ன தோணுது, அப்ப நம்மளும் என்ன செஞ்சிரும், நமக்கு உண்டானது எல்லாத்தையும் வச்சுட்டோம் அப்படிங்கிறத இங்க காண்பிக்கணும். நமக்கு உண்டான எல்லாத்தையும் வச்சுட்டோம் அப்படின்னு இங்க தெரியப்படுத்தணும். நல்லா பாத்தீங்களா? நமக்கு உண்டான எல்லாவற்றையும் வச்சுட்டோம் அப்படிங்கிறத இங்க காமிச்சிடணும். எல்லாரையும் போல நம்மளும் கெட்டிக்காரங்க, நம்மளும் எல்லாரையும் மாதிரி பயபக்தி உள்ளவங்க தான் அப்படிங்கிறத காண்பிக்கணும். இதான் மாம்சத்தின்படி நல்விஷயமாய் காணப்பட விரும்புகிறவர்கள். அனனியா சப்பீராள் உடனே அவ்வளவுதான், பாவத்தின் சம்பளம் மரணம். இதான் பிரியமானவர்களே, தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ நீங்களும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் இந்த மரணத்துக்கு முன்பாக அவங்க அங்க ஒரு காட்சியை காமிக்கிற பார்த்தீங்களா, இது நீங்க கவனிச்சுட்டு தான் இங்க வரணும். அதான் பின்புன்னு ஆரம்பிக்கும். லேவியராகமம் 10வது அதிகாரம் முதல் வசனமே எப்படிதான் ஆரம்பிக்கு, பின்பு. எதற்கு பின்புன்னு நம்ம கவனிச்சாதான் தெரியும். ஆரோனுக்கு எல்லா பலிகளை குறித்து எல்லா கற்பனைகளும் கொடுத்துட்டாரு. இது எல்லாமே கிறிஸ்துவை பற்றினதா இல்லையா? உண்மை. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினதான் பைபிள்ல இருக்கு. ஒட்டுமொத்த பலிகளுக்கு உள்ளடக்கமா கிறிஸ்துவே பலியாயிட்டார். அப்ப கிறிஸ்து அங்க நமக்கான அத்தனை பலிகளையும் அங்க நிறைவேற்றி முடிச்சிட்டார். அவருடைய சரீரத்துல நமக்கு செலுத்த வேண்டிய அத்தனை பரிகாரத்தையும் அவர் நிறைவேற்றி முடிக்கிறாரு. முடிக்கும் போது உண்மையாவே மகிமை எல்லாருக்கும் காணப்படுகிறது. திரைச்சல் 2 கிளி, ஆமா எல்லாரும் பார்க்கலாம். அது வரைக்கும் அவங்க மூடி வச்சதுல எல்லாம் பார்க்கலாம். மகிமையை கண்டடைங்க. இவ்வளவு மேன்மையான இந்த புது உடன்படிக்கையின் உபதேசம் அவ்வளவு மேன்மையாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற சமயத்துல மாம்சம் உள்ள வருது, தூக்கி வீசிட்டார். எப்பவுமே சொல்றேன், என்னையா இது இரும்பு கழுது தெரிஞ்சு கட்டெருமான கதை அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நான் எப்பவுமே சொல்றேன், இது எண்ணிக்கைக்காக இந்த சபை நடத்தப்படவில்லை. ரைமிங்கா சொல்லனாலும் சொல்றேன், எண்ணிக்கைக்கோ காணிக்கைக்கோ எண்ணிக்கையும் கிடையாது, காணிக்கையும் கிடையாது. அதுக்காக இந்த சபை நடத்தப்படலை. இல்லை தேஞ்சு போயிடுவாங்க, நீங்க இப்படிலாம் இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்யா. உலகம் உங்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை. உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். அதனால இங்க அதுக்கு இடமே கிடையாது. 2 பேர் இருந்தாலும் கடைசி வரைக்கும் யோசுவா காலை போல வேற ஆவி உடையவர்களா சந்தோஷமா கர்த்தரை மையப்படுத்திட்டு போய்கிட்டே இருப்போம். அதனால இப்படிலாம் சொல்ல நான் யாரையும் குற்றப்படுத்தல. எத்தனை பேர் போனாலும் யாராவது அவங்களாவது இவங்களாவது நிக்கணும். அதனால எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன், தயவு செய்து இன்னைக்கு உள்ள காரியங்கள்லாம் பார்த்தா எப்படியும் வாழலாம். எப்படியும் வாழலாம். சபைக்கு போறவங்க லிப்ஸ்டிக் போட்டு போனாலும் தப்பு கிடையாது, லெகின்ஸ் போட்டு போனாலும் தப்பு கிடையாது. எப்படி ஆயிட்டு பாருங்க.
என்ன மாதிரிலாம் சூழ்நிலை இருக்க போது தெரியல. முடி ஒரு மாதிரி வெட்டியிருக்கான், அவனை கண்டிக்கிறது கிடையாது. மாம்சத்தின்படி நல்விஷமாய் காணப்பட விரும்புகிறவர்களை சிலுவையின் உபதேசம் மாத்திரமே கண்டிக்கும். இது நானா சொல்றேன், பைபிள் அப்படிதான் இருக்கு. அதனாலதான் பிரியமானவர்களே, அந்நிய அக்கினிக்கு இடம் கொடுக்காதீங்க. அனனியா சப்பீரால் அந்நிய அக்கினிக்கு இடம் கொடுத்தாங்க. சபைக்கு ஆகவே ஆகாத மாய்மாலத்தை உள்ள கொண்டு வர்றாங்க, செத்தே போயிட்டாங்க. அவ இதைத்தான் ஆண்டு காமிக்கிறார். அங்கேயும் ரெண்டு, இங்கேயும் ரெண்டு. அங்கேயும் பயம் உண்டாயிட்டு, இங்கேயும் பயம் உண்டாகுது பாருங்க. அங்கேயும் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஆரோனே என்ன பேசுறதுன்னு தெரியல. இதை ரொம்ப ஜாக்கிரதையா நீங்களும் செயல்பட வேண்டியது இருக்கு பிரியமானவர்களே. இதனாலதான் நம்ம ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல ஆதாம் ஏவாள் தேவன் தங்களுக்கு கட்டளையிட்டதுல உறுதியா இருக்கிற வரைக்கும் பாவத்துக்குள்ள போனாங்களா? பாவத்துக்குள்ள போகல. பாவத்தின் சம்பளமாகிய மரணத்துக்குள்ளேயும் போகல. ஆனா என்னைக்கு தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை உள்ள கொண்டு வந்தாங்களோ மரித்து போனார்கள். எழுத்தின்படி மரிச்சிட்டாங்களா? இல்ல. தேவனை விட்டு பிரிவுதான் மரணம். டெத் இஸ் நத்திங் பட் தி செப்பரேஷன் ஃப்ரம் காட். அதுதான் 100% உண்மை. தேவனை விட்டு பிரிவுதான் மரணம். இளையகுமாரன் மரிச்சது எப்படி? என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணப்படாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்று நாம் வாசிக்கிறோமே லூக்கா 15வது அதிகாரம் 24ஆம் வசனத்துல. அவ இளையகுமாரன் எங்க செத்தான்? பன்றிமைக்கு இடத்துல செத்தானா? துன்மார்க்கமாய் தன் ஆஸ்தி அழித்து போடும்போது செத்தானா? அவன் மாம்சத்தின்படி, அவன் எழுத்தின்படி அவன் சாகவே இல்லையே. சரீரப்பிரகமா அவன் சாகவே இல்லையே. எதுதான்? பாவம்தான். தகப்பனை விட்டு பிரிவது மரணம். இப்ப தகப்பன் வந்துட்டான், அதான் சொல்றாரு. இவன் இந்த குமாரனாகி இவன் மரித்தான், திரும்ப உயிர்த்தான். ஆமா, அவன் வந்துட்டான். பாவனர் அடைந்து தகப்பனத்துல வந்து சேர்வதுதான் உயிர்ப்பிக்கப்படுதல். அப்ப அன்னைக்கு ஆதாம் இவள் மரித்தாங்களான்னு கேட்டா, ஆமா உண்மையிலே மரிச்சிட்டாங்க. சரீர மரணம் கிடையாது, ஆத்தும ரீதியில் அவங்க மரித்து விட்டார்கள். அதனாலதான் அந்த ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் ஆயிற்று என்று சொல்லி ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கிறோம். என்னைக்கு இந்த மரணம் உள்ள வருது? அது நாதாபாபி விஷயமா இருக்கட்டும், அனனியா சப்பீரால் விஷயமா இருக்கட்டும், பழைய உடன்படிக்கை பற்றிய விஷயமா இருக்கட்டும், புது உடன்படிக்கை பற்றிய விஷயமா இருக்கட்டும், எப்போ மரணம் உள்ள வருது? அது ஆதாம் ஏவாள் பற்றிய விஷயமா இருக்கட்டும், எப்போ மரணம் உள்ள வருது அப்படின்னா, கர்த்தர் கட்டளையிடாத ஒன்று உள்ள வரும்போது. நன்மைத்தி மரித்துக்கு விருட்சத்து கனியை அவர் புசிக்க கட்டளையிட்டாரா? இல்ல கட்டளையிடலையா? கட்டளையிடல. அவர் கட்டளையிடாத ஒண்ணு உள்ள வரும்போது நிச்சயமாகவே அங்க மரணம் சம்பவிக்கும். அதனாலதான் கடைசி வரைக்கும் இந்த வேதத்துக்கு மட்டும் நம்ம துரோகம் செஞ்சிடக்கூடாது. நமக்கு முன்னால எத்தனாயிரம் கோடிகளை கொண்டு இந்த தார்ப்பாய் இருக்கு பார்த்தீங்களா, இது நிறைய கோடி கணக்காக போட்டி பணத்தை அள்ளி போட்டிருந்தா கூட இந்த பைபிள் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஓடிட வேண்டியது, பேர வேண்டியது. அப்படி வேதத்துக்கு மட்டும் ஒரு நாளும் துரோகம் செய்து விட வேண்டாம். மனுஷன் உலகம் முழுதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் நம்மளுக்கு லாபம் என்ன என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால பிரியமானவர்களே, இந்த அந்நிய அக்கினி இது உள்ளே பிரவேசித்ததை நாம் இங்கே கவனிக்கிறோம். ஒரே ஒரு உதாரணத்தை நான் இந்த பைபிள்ல உபாகமம் 14வது அதிகாரத்திலிருந்து நான் சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். உபாகமம் 14வது அதிகாரத்துல இரண்டாம் வசனத்தை வாசிக்கலாம். பூமியின் மீதெங்கும் உள்ள ஆமா, இந்த வசனத்தின் அடிப்படையில நம்ம கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், எல்லா ஜனங்களும் உங்களையே ஆண்டவர் தெரிந்து கொண்ட அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் கரைபட்ட நிலைமையில இருக்கு. கர்த்தர் தமக்கென்று ஒரு பரிசுத்த ஜாதியை ஏற்படுத்தினார். இந்த சிந்தையோடு நம்முடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நிலைநிற்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு காலும் அந்நிய அக்கினி சொல்லப்பட்ட அந்த அந்நிய போதனை, கர்த்தர் கட்டளையிடாத எதற்கும் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அதனால 3 இடங்கள்லையுமே கவனிக்கிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம், லேவியராகமம் 10வது அதிகாரம், அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் ஆகிய 3 பகுதியிலுமே பார்க்கிறோம். எப்போ கர்த்தர் கட்டளையிடாத ஒன்று உள்ளே பிரவேசிக்க மனிதர்கள் இடம் கொடுத்தார்களோ அவர்கள் மரணத்தை சந்தித்தார்கள். இருக்க இடத்துல நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? இன்றைக்கும் நாம் கேட்ட இந்த தேவனுடைய வார்த்தையின்படி அந்நிய அக்கினி பிரவேசித்து விடக்கூடாது. எந்த சமயத்தில் இது காண்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள ஆண்டு உதவி செய்தா. ஆண்டவரே, ஒரு காலம் இந்த அந்நிய அக்கினிக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. ஆண்டவரே,
கர்த்தர் கட்டளையிடாத, வேதத்திலே கட்டளையிடாத, வேதத்திலே நீர் சொல்லிராத எந்த காரியத்துக்கும், நீர் சொல்லாத எதற்கும் நாங்கள் செவி கொடுத்திடக்கூடாது ஆண்டவரே. அது ரட்சிப்பு குறித்த காரியமா இருக்கலாம், ஞானஸ்நானத்தை பற்றிய காரியம், அபிஷேகம், அந்நிய பாஷை, பரிசுத்தவின் நிறைவு, எந்த காரியமா இருக்கட்டும், வேதத்துல கட்டளையிடாத எதற்கும் நாங்கள் இடம் கூடாதபடி, அந்நிய கிணிக்கு இடம் கொடுப்போமே ஆனால் மரணத்தை கொண்டு என்று நாங்கள் வேதத்துல பார்த்தோமே. தேவரே, மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்படாதபடிக்கு சிலுவை பற்றிய உபதேசத்தில் நிலைத்திருக்கிற பாக்கியத்தை எங்களை தாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை தான் எங்களுடைய ஒட்டுமொத்த மாம்சத்துக்கும், எங்கள் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் மரணத்தை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த விளையாட்டு சத்தியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவரே, நான் தொடர்ந்து முடிய சத்தியங்களை நிலைத்திருக்கிற பாக்கியத்தை தாங்க தகப்பனே. எதுவரைக்கும் ஆண்டவரே இந்த பூமியில் எங்களை வைத்திருக்கீங்களோ அது வரைக்கும் நமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய், நம்முடைய தெய்வீக சாயலை வெளிப்படுத்தி ஜீவிக்கிற பிள்ளைகளாய், எல்லா பகுதியிலையும் செல்விப்பட்டு உபதேசத்தில் நிலை கொண்டிருக்கிற பிள்ளைகளை காணப்பட கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட என்னென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.